கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 31வது வசனம். மார்க் 1:31. மார்க் 1:31. அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அவர் கிட்ட போய், இயேசு கிறிஸ்து எப்பவுமே பாட நோய்க்கிறவங்க, துன்பப்படுறவங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார். நீங்க அது கவலையே படாதீங்க. யாரெல்லாம் காயப்பட்டு பாடுபடுறாங்களோ அவர் சமீபமா இருக்கிறவராய் இருக்கிறாரு. இது அவருடைய மன உருக்கத்தையும் மனுஷனுடைய வலிகளையும் வேதனைகளையும் உணர்ந்தவராய் இருக்கிறார். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 34:18 பார்க்கிறோம், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் பக்கத்துல இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால நீங்க பாடுபடுறவங்களா இருந்தா கர்த்தர் விட்டு தூரம் போகாதீங்க, கர்த்தர்கிட்ட வாங்க. சரியா? அவள் கையை பிடித்து, என்ன அடுத்து பாருங்களேன், ஜென்டில், அதாவது தொடாமலாம் இல்ல. ஏன்னா ஒரு இது ஒரு பாரம்பரியமோ இல்ல ஃபார்முலாவோ கிடையாதுங்க. அது தொடர்ந்து எதை காட்டுதுன்னா அவரு காட்டக்கூடிய மனதுருக்கத்தையும் அவர் கனெக்ஷனையும் அவருடைய ரெஸ்டோரேஷன், அவனை திரும்ப எடுத்து காட்டக்கூடிய ஒரு காரியம். மார்க் 5வது அதிகாரம் 41வது வசனத்துல யாவீரோட பொண்ணை கைப்பிடிச்சுதான் இது பண்றாரு. அதே மாதிரி மத்தேயு 8வது அதிகாரம் 3வது வசனத்துல குஷ்டரோகிய தொட்டுதான் குணமாக்குறாரு. அப்ப என்னன்னா கர்த்தர் ஒரு மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். அதாவது ஒரு சுகமீனமான உள்ளவங்களை கீழே இருக்கிறவங்களை மேல தூக்கக்கூடிய ஒரு காரியம். அதாவது அவங்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக கர்த்தர் என்ன பண்றாரு, பலவீனத்தில் இருக்கவங்கள ஒரு முழுமையான காரியத்தை கொண்டு வருவது போல. சரியா? அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. என்ன, இம்மீடியட்டா, உடனடியாக. இதுல ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு, இல்ல கொஞ்சம் பலவீனம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல இல்லாம என்ன, முழுவதுமாய் நீங்க கூடியதாக, அது என்ன அவருடைய வல்லமை ஒரு காட்டக்கூடியதாக, அதோ அவ்வளவு சீக்கிரம் உடனே எல்லாமே போகக்கூடியது. அது எந்த அளவுக்கு போச்சுன்னா, அப்பொழுது அவள் என்ன பண்ணாங்க, உடனே அவளை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அதாவது எவ்வளவு பெரிய ரெக்கவரி பாருங்க. ஒரு வாழ்வா சாவான்னு வரக்கூடிய அளவிற்கு இருந்த ஒரு காய்ச்சல் போய் எந்திரிச்சு நம்ம சாப்பாடு போடுற அளவுக்கு, நம்ம ஊர் பாசையில சொன்னா எந்திரிச்சு பிரியாணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணது மாத்திரம் இல்லைங்க, அவங்க என்ன அடுத்தவங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியதா. அப்ப என்ன, இந்த ஒரு இந்த சுகமாக்குதல்ங்கிறது ஒரு நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதா இருக்குதா. அது மாத்திரமல்ல, முழுமையாக தன்னுடைய பலம் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோமா. அப்ப என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்கள குணப்படுத்தும் போது எதுக்கு குணப்படுத்துறாரு, நம்ம பணி செய்வோம் என்று சொல்லக்கூடிய, அவருக்கும் மற்றவர்களுக்கும் பணி செய்வோம் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஏதாவது ஊழியம் செய்யறவங்களா இருந்தா நீங்க இதுல ஒரு நிறைய காரியத்தை இதுல இருந்து கத்துக்க முடியும். முதல்ல அவர் வர்றாரா, அவர் பக்கமா வருவதை காட்டக்கூடியதா இருக்குதா. அப்ப யாராவது சுகவீனம் பலவீனம் இருக்கான்னா அவங்கள போய் பாருங்க. ரெண்டாவது என்னன்னா, அவங்கள கையை பிடிச்சு தூக்குறது, கையை பிடிக்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு மனதுருக்கமாய் காட்டக்கூடிய காரியம். அடுத்து தூக்கி விடுறது என்ன, அது மாம்ச பிரகாரம் அவர் தூக்கி விட்டாரு. ஒரு சிலருக்கு என்னென்ன தூக்கி விட வேண்டிய ஒரு காரியம் இருக்கும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய அதிகாரத்தை பார்க்க முடியுதா. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அவர்களை குணப்படுத்தக்கூடிய காரியம். அடுத்து அவங்க கர்த்தருக்குன்னு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு காரியம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தொடுகை பலத்தை திரும்ப கொடுப்பது மாத்திரமல்ல, பலவீனத்தையும் முழுமையாக போக்கக்கூடியதாய் இருக்கிறது. அவர் உங்களை தூக்கி விடுவது எதற்காக, நீங்க மறுபடியும் கர்த்தருக்கென்று வாழ்வதற்காக. அப்ப இங்க தேவனுடைய குணப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் எதுக்கு பயன்படுது, அவங்க ஊழியம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறது. பேதுருடைய மாமியாரு குணப்படுத்தினாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களா.
அப்ப குணப்படுத்தப்பட்ட மக்கள் என்னவா மாறுறாங்க? பணி செய்யக்கூடிய மக்களாக மாறுகிறார்கள். இப்ப கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து மன்னிச்சிருக்கிறாரு. நிறைய பேரை சுகவீனத்திலிருந்து குணமாக்கி இருக்கிறார். நிறைய பேரை கொள்ளாத நோயிலிருந்து நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாய், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ நீங்கள் எங்களை தொடுவது, எங்களை குணமாக்குவது, ஆண்டவரே ஒரு அடுத்த நிலைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் உருவாக்குவது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால அதற்கேற்றாற் போல ஆண்டவரே, இதோ குணமாக்கப்பட்ட மக்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிற மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.